1 கொரிந்தியர் 6:11. தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டீர்களா? போதும். தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. இங்க இரண்டாவது ஒரு விஷயம், ஆவியினாலே. வேதம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று அப்போஸ்தலர்கள் வாசிக்கிறோம். அப்ப தேவ ஆவியானவர் ஃபர்ஸ்ட் இயேசுவின் ரத்தம் உங்களை நீதிமானாய் மாற்றி விட்டது. இரண்டாவது ஆவியானவர். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் அந்நிய பாஷை பேசல அதனால எனக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு. அது தப்பு. அப்படி கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாலே நம்முடைய தேவன் 3 பரிமாணமாய் கிரியை செய்கிறவர். ஒன்று பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் மாம்சத்துல வெளிப்படல, அதனால அவர் யாரும் பார்க்கல, பார்க்க முடியாது. யாராவது நான் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன்னு நம்ப கூடாது. இரண்டாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார். இயேசு 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்தார். அவர் வாழும்போது பிறந்த மனிதர்கள், அப்போது வாழ்ந்தவர்கள் அவரை பார்த்திருக்கிறாங்க, அவரை தொட்டிருக்கிறாங்க, அவர் கூட சாப்பிட்டிருக்காங்க, அவர் கூட சம்பாஷித்து இருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அப்படியானால் அது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை சரித்திரம். மூன்றாவது, இயேசு பூமியை விட்டு போகும்போது சொன்னாரு, நான் இப்ப உங்களை விட்டுட்டு போயிடுறேன், ஆனா உங்களை திக்கற்றவங்களா விட்டுட்டு போறேன். அதாவது உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனா நான் போய் அனுப்புவேன். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர், அந்த சத்திய ஆவியானவர் உங்களுடனே கூட இருப்பார். உங்க கூட இப்ப யார் இருக்கா? யார் இருக்கா? யாரும் சொல்லக்கூடாது நான் அனாத, நான் கைவிடப்பட்டவன், எனக்கு யாரும் இல்ல, நான் தனியா இருக்கிறேன். நீங்க தனியா இருக்கவே முடியாது. நீங்க தனியா இருக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா உங்களுடனே கூட 24/7/365 days பரிசுத்த ஆவியானவர் உங்களுடனே கூட இருக்கிறார். அந்த ஆவியானவர் தான் உங்களை நீதிமானா மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது விஷயம், ஃபர்ஸ்ட் இயேசுவின் ரத்தம் உங்களை நீதிமானாய் மாற்றிவிட்டது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நீதிமானாய்